அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த பச்சரிசியை வச்சு ஒரு அவியரிசி தாங்க பண்ண போகிறேன். சின்ன வயசில் நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இந்த அரிசியை. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. அரிசி எடுத்த பார்த்திங்களா, அந்த டம்ளர்லேயே ஒரு 1.5 டம்ளர் அளவு வெள்ளை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவு வெள்ளை சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1/2 டம்ளர் அளவு வெள்ளை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3 கப் அளவு இந்த 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். வெள்ளை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், வெள்ளை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். அந்த வெள்ளத்தை வடிகட்டிட்டேங்க. ஏண்டா பாருங்கள், சின்ன சின்ன கல் மண்ணெல்லாம் இருக்கு பாருங்கள், அதனால தான் வடிகட்டிடுறது. இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்து பாருங்கள், இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அரிசி ஊற வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியிலே தான் நம்ம அரிசியை வேக வைக்கணும். அரிசியை சேர்த்துட்டு பாருங்கள், கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து விட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் உப்பு சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அரிசி ஃபுல்லாக வேகணுன்னு இல்லைங்க, அரை பதத்துக்கு வெந்திருந்தாலே போதுங்க. இந்த வெள்ளத்திலே வெள்ளைப்பாகுலே அரிசி நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ கரண்டியை வச்சு கிண்டி விடணுங்க. பாருங்கள், தண்ணி நம்ம எவ்வளோ ஊற்றியிருந்தோம் பாருங்கள். அந்த தண்ணியிலே நல்லா அரிசி வெந்துருச்சுங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி நல்லா வற்றிக்கிறட்டும். அவியரிசி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன் அரிசியை. இந்த பதத்துக்கு வெந்திருந்தாலே போதுங்க. நம்ம சாப்பாடு மாதிரி அதெல்லாம் அப்படிலாம் நம்ம வேக வைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நம்ம வேக வச்சுக்கணும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அப்புறம் ஆறுன பின்னாடி கெட்டி ஆயிடும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான பாருங்கள் அவியரிசி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போயாச்சும் ஒரு டைம் சாப்பிட்டுக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.